வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் இதை பசும்பாலில் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைகள்லாம் நமக்கு வாங்கவே தோணாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. அந்த பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கலாங்க. இந்த ரசகுல்லாவை பொறுத்தவரை பசும்பாலில் செய்யும் போது தாங்க அதனுடைய ஸ்ட்ரக்சரும் பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் கரெக்டாக கிடைக்குங்க. சப்போஸ் பசும்பால் கிடைக்காதவங்க அதிகமான ஃபேட் இல்லாத பாலை எடுத்துக்கோங்க. ஆனால் பசும்பாலில் செய்யும்போது தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு ருசியாக கிடைக்குங்க. இப்போ நம்ம பால் சூடாகிற நேரத்தில் ஒரு லெமன் எடுத்துக்கலாங்க. சப்போஸ் லெமன் இல்லைன்னா வினிகர் கூட எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி லெமன் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறோங்க. அதனால் நம்ம இதை கட் பண்ணி பாதி லெமன் ஜூஸ் தாங்க எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பாதி லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த சாறை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம பால் பார்க்கலாங்க. சும்மா ஒரு டைமு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் அந்த பால் போயிட்டு அடியில் தங்கிக்குங்க. அதுக்காக தான் ஒரு டைம் மிக்ஸ் பண்ண சொன்னேன். இது பாருங்கள், நமக்கு லைட்டாக நுரைச்சிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாங்க. பால் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. பால் ரொம்ப கொதிச்சுதுன்னா நமக்கு ரசகுல்லா ஹார்டாக வருங்க, சாஃப்டாக வராது. அதனால தான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேணாங்க. அப்படியே நம்ம விட்டுட்டாலே அதுவே அழகாக தெரிஞ்சு நல்லா தெளிஞ்சு வந்துடுங்க. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் அழகாக நமக்கு நல்லா இன்னும் கிளியராக நமக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிடுங்க இந்த பன்னீர். ஓகே, இப்போ நம்ம நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை பாருங்கள், எப்படி நமக்கு சூப்பராக நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணுங்க. ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பன்னீரை தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வெள்ளை துணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ரப்பரை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இந்த வெயிட்டாக நம்ம இதில் ஊற்றும் போது டக்குன்னு உள்ளே இறங்கிடுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுட்டோன்னா நல்ல ஸ்டிஃபாக இந்த மாதிரி கரெக்டாக நிற்குங்க. இதை பார்த்தீங்களா, அப்படியே நிற்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி வடிகட்டுற மாதிரி இருந்தால் இது தேவையில்லைங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, நம்ம ரப்பர் பேண்ட் போட்டதால் உள்ளே போகாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லெமன் சேர்த்ததால் அந்த லெமனோட ஸ்மெல்லும் அந்த லைட்டாக புளிப்பு தன்மையும் இருக்குங்க. அதை எடுக்கிறதுக்காக நல்லா 2-3 தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது மேலேயே நம்ம தண்ணிகளை விட்டு இந்த கரண்டியால் ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிடுங்க. அந்த ஸ்மெல்லும் நமக்கு கிடைக்காது. நான் 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 2 முறை கூட பண்ணிக்கலாங்க. 2 முறை கூட தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதிலே கரெக்டாக தான் இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கணும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்து பொறுமையாகவே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த கிளாத்தை அழகாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்டரில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வேலையே கிடையாதுங்க. நான் கிளாத் போட்டதால் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபில்ட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் கிளாத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக தண்ணிகள் எல்லாம் இருத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்காக தான் நம்ம கிளாத் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. நல்லா சுற்றி விட்டு
பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இந்த தண்ணிகள் எல்லாம் நல்லா வடியணும். அதுக்காக தான். இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் நிறைந்து இருக்குங்க. அதனால வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம குழம்பு வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவில் இந்த தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம இதை தண்ணிகளெல்லாம் நல்லா வடியணுங்க. அதனால் உங்ககிட்ட ஸ்ட்ரீமர் இருந்தால் ஸ்ட்ரீமர் வச்சு அது மேலே இதை வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சிடும். அப்படி ஸ்ட்ரீமர் இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஜல்லிக்கரண்டியை மேலே வச்சுட்டு இந்த கரண்டி மேலே நம்ம இதை வச்சுக்கலாங்க. நல்லா முறுக்கி விட்டு இப்படி வச்சுட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிடிக்கல் கட்டாயமாக இருக்குங்க. இந்த பிடிக்கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே வெயிட் வைக்கும் போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா அந்த ஹோல் வழியாக கீழே இறங்கிடுங்க. நம்ம மேலே வெயிட் வச்சுருக்கிறதால கொஞ்சம் நல்லாவே தண்ணியெல்லாம் சுத்தமாக இருந்து வருங்க. அதுக்கு தான். இப்போ நம்ம இதை அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. அந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் சுகர் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். அதனால் 250 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பவுல் கணக்கு தாங்க எடுத்துருக்குறோம். எந்த பவுலால் சுகர் எடுத்தோமோ அந்த பவுலால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமும் சேர்க்க வேணாம், குறைவாகவும் சேர்க்க வேணாங்க. கரெக்டாக சேர்த்துக்கலாம். நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி நம்ம சீரம் செய்கிறோமோ அதே போல் தாங்க. எப்போவுமே நம்ம இந்த சுகர் சீரா செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் சுகர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா தாங்க நம்ம அடுப்பில் வைக்கணும். நம்ம டைரெக்டாக வச்சோன்னா டக்குன்னு ஒரு கலர் வந்துடுங்க. அதனால் நமக்கு டோட்டலாக ஸ்மெல்லும் வந்துடும், சேஞ்ச் ஆகிடும் கலரும். அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக சுகரும் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுப்பில் ஆன் பண்ணி வைங்க. இந்த டிப்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த சீராவுக்கு பாகுபதம் பார்க்கணும், கம்பி பதம் பார்க்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குங்க. அந்த பக்குவமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் உங்களுக்கு பிடித்தா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். நமக்கு ஓரளவு தண்ணி வடித்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி கேஸ் மேடையிலே வச்சு நல்ல இந்த மாதிரி கைகளால் நம்ம அந்த துணியோடையே சேர்த்து நம்ம உருட்டிக்கலாங்க. இப்படி உருட்டும் போது கொஞ்சமாக இருக்கிற தண்ணி கூட சுத்தமாக கிளியர் ஆகிடுங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். இப்போ நம்ம நல்லா உருட்டியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. நமக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. இதில் நம்ம இந்த கிளாத்தோடு சேர்த்து உருட்டும் போது தண்ணி எல்லாமே வந்துடுங்க. இந்த ப்ராசஸ் ஒரு டிப்ஸுங்க. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 1/2 லிட்டர் பாலில் இது செஞ்சுருக்குறோங்க. 12 ரசகுல்லா வருங்க. நமக்கு கரெக்டாக 12 உருண்டைகள் வரும். இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி இந்த கைகளால் வச்சு நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அமுத்தி விட்டு பிசையணுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இதே போல் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும்போது ரசகுல்லாவும் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக வருங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் செய்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு 3 பொருள் தாங்க. பாலும் சுகர் லெமன் 3மே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த பிளேட்டில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஜீராவில் போடும்போது உடையாமல் வரும். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம இந்த பிளேட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டிக்கலாம். எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுக்கும் போது கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான். இதே போல் எல்லாத்தையுமே கரெக்டான அளவுகளை கிள்ளி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பால் எடுத்து உள்ளங்கைகளில் வச்சு நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக நம்ம உருட்டிக்கலாங்க. அப்படி உருட்டும் போது தான் நமக்கு விரிசல் இல்லாமல் ஷைனிங்காக நல்லா கரெக்டாக கிடைக்கும். நமக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லை பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம கரெக்டாக மாவை பிசைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தங்க.
அந்த பக்குவம் வரைக்கும் பிசையணும். அதுக்காக தான் நம்ம கரெக்டாக பிசையும் போது தான் இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா கரெக்டாக கிடைக்கும். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே கரெக்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருட்டிக்கலாம். இது பார்க்கறதுக்கு தாங்க சின்னதாக இருக்குது. இது நம்ம ஜீராவில் சேர்க்கும் போது நல்ல பெரிய சைஸாக வருங்க. அப்போ நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நமக்கு ஜீராவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஜீரா கம்பி பதம் பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருந்தால் போதுங்க. அந்த பக்குவத்தில் நம்ம இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. அதே போல் இந்த ஜீரா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம இந்த உருண்டைகள் சேர்க்கும்போது உடையும். அதே போல் திக்காக இருந்தாலும் நமக்கு ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தாங்க கரெக்டான பக்குவத்தில் நம்ம இந்த ஜீராவை காய்ச்சி எடுக்கணுங்க. ஜீரா காய்ச்சறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே போல் தாங்க, அதே மெத்தடில் தான் நம்ம ஜீராவும் காய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். சப்போஸ் ஜீரா பக்குவம் சரியாக வராமல் உங்களுக்கு சுகராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸும் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ நம்ம கரண்டிகளால் அது மேலே இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடும்போது ரொம்ப கரெக்டாக முன்னும் பின்னுமே நல்லா இந்த ஜீராவை இந்த பால்ஸு நல்லா உறிஞ்சி சூப்பராக இருக்குங்க. 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான டேஸ்டான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம பசும்பாலில் செய்யும்போது தான் ரொம்ப பர்ஃபெக்டான அந்த ருசி கிடைக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பசும்பாலில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த டிப்ஸை சொல்கிறேங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜீரா கரெக்டாக வராமல் சுகராக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சுருப்பீங்க, அதனால் அந்த மாதிரி வருங்க. அந்த மாதிரி வந்தாலும் ரொம்ப பயப்பட வேணாங்க. நல்ல சூடான தண்ணியை ஒரு 2-3 ஸ்பூன் அதில் விட்டுட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணும் போது பர்ஃபெக்டாக வந்துடும். சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சி. இதில் நோட் பண்ணியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.